கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஒரு நாளைக்கான செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்வு என்றால் நமக்கு என்னென்னமோ பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய அது மாதிரியான வாழ்க்கை, பெரிய பதவி. ஆனால் இந்த பாடல் உண்மையான வாழ்வு இயேசு தருகின்ற வாழ்வு. அல்லேலூயா. வாழ்வு
யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அன்பில் நிறைந்த ஆண்டவரே, இயேசுவே, பரிசுத்த பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வருகிறோம். நீ பேசும் அப்ப நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சம் மாற்றித்தார். இயேசுவின் இனி நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இன்றைக்கு பரிசுத்த வஸ்திரங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 40 நாள் வேதாட்சிக்கும் சேர்த்து ஒரே தலைப்பு, மலைமேல் ஏறும் அனுபவம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் லூக்கா 6:12. அவர் நாட்களில் மலைமேல் ஏறி முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதுதான் இந்த ஒரு வருஷத்தின் அடிப்படையில் தான் இந்த 40 நாட்களும் வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதை விட்டுவிடக்கூடாது, இதை மறந்துவிடக்கூடாது. நாம் என்ன அதில் கிளை தலைப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தலைப்பு, மலைமேல் ஏறுகிற அனுபவம். மலைமேல் ஏறுவது ஜெபிப்பதை குறிக்கிறது. அதுதான் வாழ்க்கை. நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்பது முக்கியம், மலைமேல் ஏறுவது முக்கியம் அல்ல. மலைமேலே எல்லாராலும் ஏற முடியாது, ஏற முடிந்தவர்கள் ஏறலாம், முடியாதவர்கள் அங்கே எங்கிருந்தும் நாம் ஜெபிக்கலாம். இயேசு வனாந்தரமான இடத்தில் ஜெபித்தார், மலைகளில் ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார், கடைசி சிலுவையிலே தூக்கிக் கொண்டு வேதனை மத்தியிலும் அவர் ஜெபம் பண்ணினார். அவர்கள் ஜெபம், இயேசுவின் வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியமானதாக எப்பொழுதுமாக. ஏனென்றால் ஜெபம் நம்முடைய மூச்சு. எப்படி நாம் சுவாசிக்கிறோமோ அதுபோலதான் ஜெபம். அதனால் எப்போதும் நாம் எப்படி மூச்சு விடுக்கிறோம், வெளியிடுகிறோம், இதேதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிப்பது. எப்பொழுதும் ஜெபம். ஜெபம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முழங்கால் படித்து ஜெபிப்பது மட்டும் அல்ல ஜெபம். அதுவும் செய்ய வேண்டும். தனிமையாக ஜெபிக்க வேண்டும், குழுவாக ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், ஆகிய சபையாக கூடி ஜெபிக்க வேண்டும். இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, குறிப்பிட்ட நேரத்திலே, குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே நேரம் வரைக்கும் ஜெபிப்பது மட்டுமல்ல ஜெபம். எப்போது எப்படி எப்போதும் மூச்சு இருக்கிறோம், எப்போது மூச்சு விடுகிறோம், அதுபோல் எப்போதும் நாம் ஜெப சிந்தையாக அதுதான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகிறார். அது ஜெபம் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும், நேரத்தில் மட்டும், ஆபத்து வந்தால், பல பிரச்சனைகள் வந்தால் அப்போது மட்டும் ஜெபிப்பது அப்படி அல்ல. எப்போதும் தானியேல் அப்படித்தான் ஜெபித்தார். பழக்கமாக, அதே பழக்கமாக ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
இப்போது கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தர் மோசேக்கு மலையிலிருந்து சொன்ன காரியங்கள் 40 நாட்கள் அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மோசே மலை மேல் ஏறினதினாலே அவன் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கட்டளையிட்டவைகள். மோசே செய்ய முடியாமல், ஜனங்கள் செய்ய முடியாமல் கட்டளையிட்ட அந்த ஆசீர்வாதங்கள், அதைத்தான் இந்த 40 நாட்களும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்போது மலையில் இருக்கும் போது மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டது என்னவென்றால், யாத்திராகமம் 28:2 வாசியுங்கள். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரங்கள் ஒன்று அல்ல, ஒரே ஒரு ஆடை உடையான வஸ்திரங்கள் பல. எத்தனை இருக்கிறது? 4ஆம் வசனத்தை வாசிங்கள். உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கம், ஏபோத்து, அங்கியும், விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை. 6 இருக்கு. எத்தனை இருக்கு? இது பார்த்தீங்களா? 6 உடைகளை அங்கே ஒரு ஆசாரியர் ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அங்கே அவர் அதை உடுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் எனக்கு 6 ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாரோடு நீ சொல்லுவாயாக. ஆகையால் இந்த உடையை உடுத்திக் கொள்ள முடியாத அங்கே ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். அது 4ஆம் வசனத்தில் கூட உன் பிற்பகுதியே உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரியம் செய்யும்படி அவருக்கும் அவன் குமாரனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை கொண்டு வர வேண்டும். ஆகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எந்த உடையை வேண்டுமானால் போட்டுக்கொண்டு செய்வதல்ல. உடை என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. எப்படி வேண்டும் என்றால் வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் இப்படி என்று நீ இப்படித்தான் உடுத்திக் கொள்ள வேண்டும், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நிழலாட்டமான காரியங்கள், புதிய ஏற்பாட்டின் காரியங்கள் நிஜம். பழைய ஏற்பாட்டிலே இங்கே பரிசுத்த வஸ்திரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அதனுடைய அந்த நிழல் நிஜம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6 11 வாசிங்கள். இளைஞர் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய போராயுதங்கள் சர்வாயுத வர்க்கம் நாம் தரித்துக் கொள்ள. ஏன் தரித்துக் கொள்ள வேண்டும்? நமக்கு யுத்தம் உண்டு. ஒரு போர்ச்சேகரன் எப்படி பலவிதமான காரியங்களை எதிரியை எதிர்த்து ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு அவன் எப்படி பலவிதமான உடைகளை அவன் தரித்துக் கொள்கிறானோ அதுபோல நாமும் போர் வீரர்கள். கிறிஸ்துவுக்கு நாம் போர் வீரர்கள். அந்த கிறிஸ்துவுக்காக நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய போராயுதங்கள்
அதுதான் அது சொல்லப்பட்டது. அது எபேசியர் 6 நமக்கு போராட்டங்கள் உண்டு. 6:12 வாசிங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகினால நாம் இதை தரித்துக் கொள்ள வேண்டும். இங்கே 6 நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய 6 உடைகள் இருக்கின்றது. 14, 15, 16, 17 4 வசனங்களை வாசிங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயத்தமெனும் பாதத்தை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாத நீதியும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தையும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இருங்கள். ரட்சணையும் தலைச்சீராகவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளும். இப்படி 6 இங்கே 6 காரியங்கள் குறிப்பிட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் பழைய ஏற்பாட்டில் அந்த 6 காரியங்கள் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் இந்த 6 காரியங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அது நிழல், இது நிஜம். இதை நாம் தியானிக்கிறோம். முதலாவதாக சத்தியம் 14 எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அங்கே சத்தியம் என்பது என்ன சொல்லியிருக்கிறது? கச்சை. கச்சை என்றால் என்ன? பெல்ட். அப்போ இடுப்புல உள்ள ஆடை உடை, அறை என்றால் இடுப்பு. ஆகவே அந்த பெல்ட் போட்டால்தான் ஆடை நிற்கும். இல்லை நாம் பெல்ட்டும் இறங்கிடும், அப்பப்ப தூக்கி போடணும். சத்தியம் என்னும் கச்சை. இயேசுதான் சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசுதான் இந்த சத்தியம். இங்கே நமக்கு இயேசுதான் அடிப்படை. சத்தியம் அவர்தான். அவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். மார்க்கவசம் நீதி. எந்த நீதி? நம்முடைய நீதி அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கதைதான். நாம் செய்ய புண்ணிய காரியங்கள், நீதியான காரியங்கள், அதை வைத்து நாம் யுத்தம் பண்ண முடியாது. அது இயேசு நமக்காக அவர் நீதியானார். இதுதான் நீதி உள்ளது. நாம் இயேசுதான் நீதி, அவரை நாம். அது மார்க்கவசம். மார்க்கவசம் எதற்காக அணிகிறார்கள்? ஆகவே அது எந்த அம்பு ஏதாவது கட்டி ஏதாவது மார்பில் இறுதிக்கு பட்டுவிடக்கூடாது, பாதுகாப்புக்காக மார்க்கவசம். அதனால நம்ம எந்த பிசாசின் காரியங்களும் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது, நம்மை அசுத்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக நீதி, இயேசுவின் நீதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. இயேசு நமக்காக நீதியாக இருந்தார். நம்ம செய்த நல்ல காரியங்கள், நீதியான காரியங்கள் எல்லாம் அழுக்கான கதைதான். அது உதவாது. அதை வைத்து நாம் அங்கே ஜெயிக்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. நம்முடைய நீதி, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அதுதான். ஆகவே 2 பரிசையர்கள், ஒரு பரிசையும் 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனார்கள்.
பரிசேயன் இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் சொன்னதால் தன்னுடைய நீதியை குறித்து அவர் சொன்னார். ஆயக்காரன் ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் பாவியாக எங்களுக்கு கிருபையாக தன்னை தாழ்த்தினான். அதனால யார் நீதிமானாக்கப்பட்டவன்? ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான். அதனால நம்முடைய தேவனாலே தேவனை நீதியினாலே நாம் நீதியாக நாம் நீதிமான் என்று வேதம் கூறுகிறது. எதை வைத்து நாம் நீதிமான் என்று கூறுகிறது? நாம் செய்த புதிய காரியங்களை வைத்தால், நீதியான காரியங்களை வைத்தால் அதுதான் அழுக்கான கதை என்று வேதம் கூறுகிறதே. அப்ப எதிராக நாம் நீதிமான்கள் ஆகிறோம். இயேசுவினாலே, இயேசுவை நாம் நீதியினாலே, இயேசுவை நாம் பிடித்துக் கொள்வதனாலே நாம் நீதி, அந்த நீதி அதுதான் மார்க்கவசம். நாம் அதை தடுத்து இயேசுவை தடுத்துக் கொள்ளும் போது ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது, ஒன்றும் நம்மை குத்த முடியாது, பாதிக்காது. மூன்றாவதாக 15ஆம் வசனத்தை வாசிங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்துள்ளார். பாதரட்சை செருப்பு, ஷூ, அதை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அது எது? அங்கே சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம். சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிக்க. அந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்றுக்கொள்ள சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் ஆங்கிலத்தில் காஸ்பல். காஸ்பல் என்றால் குட் நியூஸ், நல்ல செய்தி. நல்ல செய்தி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட நல்ல செய்தி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆயத்தம். நாம் இது இல்லாமல் நாம் பகிர்ந்து போக முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் பாகங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் இருந்தால் தான் நமக்கு அழகே. இந்த சுவிசேஷம் இல்லாமல் நமக்கு அசிக்கம், அழகு கிடையாது. அதனால இன்னும் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிசாசானவன் நம் மேலே அக்னியாஸ்திரங்களை எய்கிறானோ பொல்லாங்க நீக்கும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக. விசுவாசம் கேடகம். கேடகம் யார் யாரு கத்திர குத்தினால் அந்த கேடகத்தை வைத்து தடுத்து விடலாம். நமக்கு பாதுகாப்பு தடுத்து நிறுத்தலாம். அந்த கேடகம் இல்லை என்றால் எந்த எதிரி நம்மை குத்தி விடுவான், நம்மை கொண்டு விடுவான். நம்மை கொண்டாடுறதுக்கு, நம்மை குத்தாடுறதுக்கு கேடகத்தை போல இருக்கக்கூடியது அது விசுவாசம். விசுவாசம் என்பது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் மிக மிக அவசியம். இந்த விசுவாசம் நாம் வைக்கிற விசுவாசம் அல்ல. இந்த விசுவாசத்தை நமக்கு துவக்குகிறவரே அவர்தான். இவரையர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். இவரையர் 12:1. இந்த விசுவாசத்தை நம்மளே நாம் ஆரம்பிப்பதல்ல. யார் ஆரம்பிப்பது? இயேசுதான் ஆரம்பிக்கிறார். இயேசு ஆரம்பிக்கிறார், நம்ம விசுவாசம் வைக்கவே முடியாது. இயேசு
அவர்தான் நமக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பிப்பவர். அதை நான் பிடித்துக் கொண்டு அதில் நான் நேரத்தில் உட்கார்ந்து ஒரு கப்பல் ஏறதோடு விசுவாசம் என்னும் கப்பல். விசுவாசம் என்பது அது ஒரு கப்பல் என்று வேதம் கூறுவது. ஆகினாலே ஒரு கப்பல்ல எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் அந்த கப்பல்ல நாம் எந்த ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு நாம் செல்கிறோமோ அதுபோல இது விசுவாசமாய் கப்பல் தான். அதில் நாம் அதை பிடித்துக் கொண்டு அந்த இந்த உலகத்திலிருந்து அடுத்த கரை பரலோகத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்றால், பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும் என்றால் விசுவாசம் என்னும் கப்பல் நமக்கு தேவை. விசுவாசம் இல்லாமல் அதை எதையும் நாம் ஜெயிக்க முடியாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாத்தையும் சமாளிச்சு ஜெயித்து நீதிகள் நம்ம என்பதில்லை. கப்பலை உட்கார்ந்து வேண்டித்தான். பெரிய கடலை எப்படி நம்ம நீந்தி அவருக்கு ஒரு நீந்தி போக முடியும். இயேசு கப்பலை நமக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டார், விசுவாசத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். அதுல உட்கார்ந்து கொள்ள வேண்டியதுதான். அடுத்த கரைக்கு போயிடுவோம். இயேசு பிடித்துக் கொண்டு இயேசை விசுவாசித்தான். விசுவாசம் தேவையை மகிமையை காட்டுவார். அவர்கள் இயேசை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம், வெற்றி. விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும். அதனால் நாம் இந்த உலகத்திலிருந்து அடுத்த கரை பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் விசுவாசத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அப்போது பவுல் எழுதுகிறார், அநேக இந்த விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்களா? சேதப்படுத்தினார்களா? விசுவாசமாகிய கப்பலை அநேக சேதப்படுத்தினார்கள். நாம் சேதப்படுத்திவிடக் கூடாது. விசுவாசத்தில் ஒரு சின்ன அவிசுவாசம் கூட வரக்கூடாது. கொஞ்சம் கூட அந்த அவிசுவாசம் வருவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெரிய கப்பல் தான், ஆனால் ஒரு சின்ன ஓட்டை வந்துவிட்டால் போதும், தனியாக கப்பலுக்குள்ளே வந்துவிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த சீசனுக்கு அவிசுவாசம் வைத்த போது ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் அவிசுவாசம் கொண்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு என்று ஆண்டவர் கடிந்து கொண்டார். இயேசு மேல நாம் வைத்திருக்க அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசுதான் மெய்யான தேவன். இந்த இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை. எனக்கு எல்லாம் இயேசு. என் பாட்டு பாடுறேன், என்ன பாட்டு? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு, எல்லாம். அதனால இந்த விசுவாசத்தை விடவே கூடாது, உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். அங்கே விசுவாசம் 5வது 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரட்சணியம் என்னும் தலைச்சீராகும். அங்கே ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, பாகை, தொப்பி, ஹெல்மெட். ஹெல்மெட்டை போட்டுக்கணும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிடும். ஹெல்மெட் போடாம அங்கே வண்டி ஓட்டினா போலீஸ் பிடிச்சி. பைக் ஓட்டக்கூடாது. எதுக்காக ஹெல்மெட் போட சொல்றாங்க? நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக, நமக்காகத்தான். நம்மை அடக்கி ஆடுவதற்காக, ஒடுக்குவதற்காக ஹெல்மெட் போட சொல்லுது. நம்முடைய நன்மைக்காகத்தான். அந்த அதுல ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு இயேசு ஒருவராலே தான். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த ரட்சிப்புக்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது, வேறு யாருமே கிடையாது. இயேசு ஒருவரே அவருடைய ரட்சம். இயேசுதான் நம்மை ரட்சிக்கும். ஏனென்றால்
இயேசுதான் நம்முடைய ரட்சிப்புக்காக தன் ஜீவனை தந்தவர். இந்த உலகத்திலே நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக நமக்காக அடிக்கப்பட்டது உலகத்தில் யாரும் கிடையாது. நமக்காக காயப்பட்டது இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. நமக்காக தன் ஜீவனை கொடுத்தது இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. இயேசுவும் மறித்து மனோலோகன மக்கி போய்விடவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகையால் இயேசு அந்த ரட்சிப்பை ஆகினால் அது பார்த்து அதை விட்டு கொடுக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தேகம் வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்று சந்தேகம் ரட்சிப்பின் வஸ்துதான் அங்கே அதுதான் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால நாம் இதுல பிசாசான அடிக்கடி நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தை பிசாசான நமக்கு கொண்டு வருவான். நாம் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சிலருக்கு எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு தெரியாது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட தெரியாது. தெரியாது தெரியல பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிப்பு நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா அது சந்தேகம் வரவே கூடாது. ரட்சிக்கப்பட்டு நமக்கு ஏன் தெரியவில்லை? யார் யாருக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேதி தெரியும்? யார் யாருக்கு ரட்சிக்கப்பட்ட தேதி ரொம்ப ரட்சிக்கப்பட்ட நாள் அனைவருக்கு ரட்சிக்கப்பட்ட தேதியை தெரியல, மறந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏன் இப்பயே ஞாபகம் இல்லை? இப்பயே ஞாபகம் இல்லை, அது சொல்லவே, அது அறிக்கையிடவில்லை. கர்த்தரை ரட்சித்தார், இன்னைக்கு ரட்சித்தார் குறிப்பிட்ட நாள்ல ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அது தெரியும், அது அப்ப தெரியும். ஆனால் சொல்லாமே இருந்ததுனால அது தேடி மறந்து விட்டது. மற்றவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தரை இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னை ரட்சித்தார் என்று சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அப்போ மறக்கவே மாட்டோம். பிசாசு அதை மறக்க வைத்து விடுவான். அது ரட்சிப்பு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள். தேவ வசனமாகிய பட்டயம், பட்டயம் ஆவியின் பட்டயம். உலக பிரகாரமாக சண்டை கொள்வதற்கு ஆவியின் அங்கே சாதாரண பட்டயம், ஆனால் ஆவிக்குரிய பட்டயம் எதிர்த்திருப்பதற்கு அவரை ஜெயிப்பதற்கு அங்கே வேதவசனம். வேதவசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ராமராஜ சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இதயத்திலே வைத்து வைத்தேன். தேவனுடைய வசனத்தை நம் இதயத்திலே மனப்பாடம் அநேக வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதை வைத்துக் கொள்ள வேண்டும். மனப்பாடம் பண்ணி இறுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் பரிசுத்தமாக வாழ முடியும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். நாம் எதையே ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம், மனப்பாடம் பண்ணுகிறோம், மறக்க. யாராவது நமக்கு விரோதமாக ஏதாவது செய்துவிட்டால் அது மனப்பாடம் மறக்காம அதே ஞாபகம் வைத்துக் கொள்ளது. நான் மறக்கவே மாட்டேன் சொல்றேன், அதை சொல்றோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் வேதவசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் வேதவசனம் பட்டயம், ஆவியின் பட்டயம். உலக பிரகாரமான பட்டயத்தை வைத்து பிசாசோடு சண்டை போட முடியாது. ஆவியின் பட்டயம் இந்த வேதவசனம். இதை வைத்துதான் பிசாசோடு யுத்தம் பண்ண முடியும். அதாவது பிசாசு வேதவசனத்தை தூக்கி கொண்டு வருவான், பிசாசு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வருவான், பிசாசு இந்த பைபிள் இருந்துதான் வசனத்தை காட்டுவான். அநேக கள்ள போதகங்கள், வேதத்தை இல்லாத போதனைகள். ஆனா அதுக்கு வேதத்தில் இருக்கிறது போல எதையாவது ஒன்றை காட்டுவார். பைபிள் இருக்குவார், இங்க இருக்குவார், அங்க இருக்குவார், காட்டுவார். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் மாற்றுவார்கள். அதுங்களால கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் மாற்றி சொல்வாங்க.
அது நமக்கு தெரியாது. நீங்க என்ன நினைக்க, அடடா பைபிள் தான் சொல்றாங்க, பைபிள் இருக்குது என்று நீங்க நினைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு வேத வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து வைத்திருந்தால், அறிந்து வைத்தால், மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தால், இல்ல கொஞ்சம் மாற்றிட்டாங்க, இந்த இடத்துல மாற்றிட்டாங்க, இது இல்லை என்று நாம் சரியாக அது கண்டுபிடித்து பிசாசை ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் தோற்று விடுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள், பிசாசின் வலையிலே சிக்கிக்கொள்வீர்கள், தவறான போதனைகளை உபதேசத்தை மாட்டிக்கொள்வீர்கள். இயேசுவிடத்தில் பிசாசு வந்து யுத்தம் செய்தான், வேதவசனத்தை கொண்டு வந்தான். பைபிள் இருந்தால் வேதவசனத்தை தான் பிசாசு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? மறுபடியும் அவரும் வேதவசனத்தை கொண்டு தான் ஜெயித்தான். அதனால நமக்கு வசனம் மனப்பாடம் பண்ண வேண்டும், வசனத்தை சரியாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் அந்த பட்டயத்தை எடுத்து அங்கே யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட அக்னியாசம், இப்படிப்பட்ட அங்கே சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே இருக்கிறது 18வது வசனத்தை வாசிங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொள்ளுங்கள். அடிப்படை என்ன? மலை மீது ஏறும் அனுபவம், ஜபம். ஜபம் ஜபத்தில்தான் ஆண்டவருடைய சத்தத்தில் இருக்கும் போதுதான் நாம் இதையெல்லாம் கற்றுக் கொள்ள முடியும். அதனால மலையிலே ஏறும் அனுபவம் ஜபம். இந்த போராயுத வர்க்கத்தை, இந்த சர்வாயுத வர்க்கத்தை, இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள கர்த்தர் கட்டளை. மோசேக்கு ஆரோன் தரித்துக் கொள்ள முடியாக அது எப்படி உண்டாக்க வேண்டும், எதெல்லாம் உண்டாக்க வேண்டும், அது தரித்துக் கொள்ள வேண்டும். அவன் சாதாரண உடையை வைத்து அங்கு ஊழியம் செய்யக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாழ்வான வாழ்க்கையை வைத்து ஊழியம் செய்ய முடியாது. எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையோடு அது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள், நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள், நம்ம எல்லாரும் போர் வீரர்கள். அதனால சும்மா போய் அப்படியே போய் யுத்தம் பண்ணிட முடியாது. இந்த வஸ்திரங்களை நாம் முடித்துக் கொண்டுதான் ஊழியம் செய்து கர்த்தருக்கு பிசாசோடு எதிர்த்து போராட வேண்டும். ஜபம், ஜபத்தில்தான். அதனால ஜெபிக்காமல் பிசாசு ஜெயிக்க முடியாது. பிசாசு யாருக்கும் பயப்பட மாட்டான். நான் முழங்கால் படிக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் பிசாசு பயப்படுவான். அதனால ஜெபிக்காமலே எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைக்காத கூடாது. ஜெபிப்பது அது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. ஜெபிக்கும் போது நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவரே, என்னாலே ஒன்றும் கிடையாது, என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய பலத்தை நாம் நாடுகிறோம். அதற்கு கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். மலையை ஏற வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஜெயத்தை பெற்று கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து சாட்சியா வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி பரலோக தேவ சன்னதியிலே காணப்பட ஜாக்கிரதையாக இருப்போம். கண்களை மூடி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்த